மாறனாகும். கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்றால் வேத வசனத்தில் இருக்கிறது. வேத வசனம்தான் உடன்படிக்கை புத்தகமாய் இருக்கிறது. வேத வசனத்தை முழுமையாய் படிக்காதவர்கள் கர்த்தருடைய ஜனமே இல்லை. கர்த்தருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத புத்தகத்தை முழுமையாய் வாசித்து அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே, வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே கர்த்தருடைய ஜனம், கிறிஸ்தவர்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 147 அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் வரை. கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்பது என்பது, கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எந்த பாவமும் அக்கிரமமும் அநியாயமும் செய்ய மாட்டேன் என்று தீமைக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்வது. இது கர்த்தருக்கு பயப்படுகிற செயல். இன்னொரு காரியமும் இருக்கிறது. அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நமக்கு தெரியும். கர்த்தருக்கு இது பிடிக்கும், இது செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சிக்கும் பொழுது மற்ற மனிதர்கள் வேறு யாராவது வந்து அதை மாற்றுவார்கள். அதாவது நாம் செய்ய வேண்டியதை செய்யாதே என்று சொல்வார்கள். அப்பொழுது மற்ற மனிதர்களின் சொல்லை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை கைவிட்டு விட்டால் அது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற செயல் அல்ல. உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதை செய்வதில் உறுதியாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடாது. மற்றவர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன துன்பம் வரும் என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவே நாம் நினைக்க வேண்டும். அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிற செயல். ஏனென்றால் மற்ற மனிதர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், வல்லமை உடையவர். இவர்கள் நமக்கு துன்பம் செய்வதை காட்டிலும் கர்த்தர் நம்மை அடிப்பார் என்கிற பயம் நமக்கு தேவை. அதுவே கர்த்தருக்கு பயப்படுதல். மனிதர்களின் அடியை தாங்கலாம், கர்த்தரின் அடியை தாங்க நம்மால் முடியாது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய அடி என்பது நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அடித்தால் நாம் ஏமாத்திரம். மனிதன் கோபம் கொண்டாலே நமக்கு துன்பத்தை விளைவிப்பான் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கோபம் கொண்டால் நம்முடைய நிலை என்ன? அதனால் மனிதர்களை பெரியவர்களாக்க கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அவர் அன்பும் இரக்கமும் உள்ள தேவன். கிருபை என்பது அன்பும் இரக்கமும். அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவரிடத்தில் நாம் அதை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தேவையா இருக்கலாம், நம் துன்பம், எந்த துன்பம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றாலும் கர்த்தரை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு நன்மையாய் வாழலாம், நல்லபடியாக வாழலாம். அதில் கவலை இல்லை. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். நம் வாழ்வின் சூழ்நிலைகளை, தீய நிலைகளை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி தருவார். அதுவே கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்று கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருப்பது. அப்படி நடப்பவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் நம்மை நேசிப்பார். அவருக்கு பயந்து நடந்தால் போதும். கர்த்தரிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்ளலாம். என் பிள்ளை எனக்கு பயந்து அடங்கி நடக்கிறாள், அவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு அடங்கி நடப்போம். எருசலேமே கர்த்தரை துதி. கர்த்தரை துதித்து மகிழ வேண்டும். எருசலேம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனத்தை குறிக்கிறது. எருசலேமே கர்த்தரை துதி. சீயோனே உன் தேவனை துதி. எருசலேம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் தான், இரண்டும். எருசலேம், சியோன் என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எருசலேம் என்பதும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே. இப்படிப்பட்டவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருக்கு நன்றியை நாம் செலுத்த வேண்டும். அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையை பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார் என்று பொருளாகிறது. வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படும் பொழுது, அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்பு என்ன? நம் வாழ்க்கையில் எல்லாவித பாதுகாப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார்.
எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆவிக்குரிய பாதுகாப்பும், மற்ற காரியங்களினால் ஏற்படுகிற பாதுகாப்பு, நோய் கிருமிகளினால் நோய் நொடிகள் வராமல் நம்மை பாதுகாக்கிறார். பொல்லாத ஆவிகளினால் தீமை ஏற்படாதபடிக்கு பாதுகாக்கிறார். மற்ற மனிதர்களினால் நமக்கு தீமை ஏற்படாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்கிறார். சூழ்நிலைகள், தட்பவெட்ப நிலைகள் கூட நம்மை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் எல்லாவித பாதுகாப்பையும் நமக்கு கர்த்தர் தருகிறார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்றால் நாம் பெற்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, நாம் வளர்க்கிற பிள்ளைகளும் கூட. பலர் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பவர்களும் உண்டு. பல பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர்களும் உண்டு. அப்படியாக நாம் மற்ற பிள்ளைகளின் மேல் அன்பு கூர்ந்து நாம் அவர்களை ஆதரித்து வந்தால் அந்த பிள்ளைகளும் கூட, நம் பிள்ளைகள் மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளும் கூட பாதுகாக்கப்படுவார்கள். நாம் பாதுகாக்க நினைக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் பாதுகாப்பாய் இருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடி போக தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் போதும், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தால் போதும், அவர் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார், நம்மையும் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். நம் எல்லைகளில் சமாதானம் உண்டாயிருக்கும். எல்லை பிரச்சனைகள் இருக்காது. அப்படி நம் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். அப்படி என்றால் ஆசீர்வாதங்கள், உணவுப் பொருள்கள், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும், பண தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு நிறைவாய், அதிகமாய், சம்பூரணமாய் நமக்கு கொடுக்கிறார். செல்வத்தினாலும் செழிப்பினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லைகளிலும் சமாதானம் உண்டாகும்படி செய்கிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தமது வார்த்தையை பூமியின் மேல் அனுப்புகிறார். தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது விதையை போல அது முளைத்தெழும்பும், அது செயல்படும். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் விழும் பொழுது அந்த ஈரத்தினாலும் அந்த சூழ்நிலைகளினாலும் தட்பவெப்பத்தினாலும் அந்த விதை முளைத்து செடியாகி மரமாகிறது. அதுபோல கர்த்தருடைய வார்த்தையும் இந்த மண்ணில் வரும் பொழுது, இந்த பூமிக்கு வரும் பொழுது அது ஜீவனுள்ளதாய் இருந்து செயல்களை செய்விக்கிறது, அது நடப்பிக்கிறது, செயல்கள் செய்யப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அந்த காரியம் நடக்கும். உதாரணத்திற்கு யோனா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த சம்பவத்தை யோசித்து பார்த்தால் அது நமக்கு விளங்கும். கர்த்தர் 2 காரியங்களை நாம் சேர்த்து வைத்து பார்த்தால் இது புரியும். சோதோம் குமாராவுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பின் தூதர்களை அனுப்பி அதை அழிக்க சொன்னார். அங்கு நீதிமான்கள் யாரும் இல்லை, அழிக்கப்பட்டது. ஆனால் யோனா தீர்க்கதரிசியை நினிவேக்கு அனுப்பினார். இவர்களும் துன்மார்க்கர் தான், சோதோம் குமாராவை போல. ஆனால் முற்றிலும் அல்ல. ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கம் செய்தார்கள், அறியாமையினால் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அந்த இடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். யோனா தீர்க்கதரிசியை பார்த்து பயப்படும் அளவுக்கு அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தார்கள். அதனால்தான் அவர் பயந்து தர்ஷுஷுக்கு ஓடி போனார். ஆனால் நடந்தது என்ன? யோனா தீர்க்கதரிசி மீண்டும் அனுப்பப்பட்டார். அவர் போய் அங்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அங்கு ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தை அந்த மண்ணில் விழுந்ததும், அந்த மனிதர்களின் இருதயத்தில் விழுந்ததும், அவர்கள் மனம் திரும்பி 40 நாள் உபவாசித்து கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். நியாய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. அவர்கள் அழிக்கப்படவில்லை. 100 வருடங்களுக்கு பின்பு, அதன் பின்பாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அதன் பின்பாக நினிவே மக்கள் பாவம் செய்து மீண்டும் அந்த நியாய தீர்ப்பை பெற்றார்கள் என்று. அதாவது யோனா தீர்க்கதரிசியின் வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அந்த அந்த வார்த்தை, ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசனமானது நல்ல மனிதர்கள், நல்ல இருதயம் அந்த மனிதர்களுக்கு இருந்ததினால் அந்த விதை விழுந்து, தீர்க்க தரிசன வசனங்கள் விழுந்து முளைத்து அவர்களை மனம் திரும்ப பண்ணிற்று. இப்படி நடந்தது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையா இருக்கிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார்.
அது மகா தீவிரமாய் செல்லுகிறது, வேகமாய் செல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சை போன்ற உறைந்த மழையை தருகிறார். உறைந்த மழை என்பது பனிக்கட்டி. பனிக்கட்டி மழையை பனிக்கட்டி, பனிமழை, ஆலங்கட்டி மழை என்று சொல்வார்கள். அது போன்ற மழையை கர்த்தரை தருகிறார். சாம்பலை போல பனியை தூவுகிறார். சாம்பலை தூவுவது போல பனியை தூவுகிறார். இயற்கை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மழையை பெய்ய பண்ணுவதும் அவரே, சாம்பலை போல பனியை பெய்ய பண்ணுவதும் அவரே. அதாவது இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் காலத்தின் இயற்கை காரணிகள் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படியே நடக்கிறது. மழை வருவதும் கர்த்தருடைய செயலே, பனி பெய்வதும் கர்த்தருடைய செயலே. அது நன்மையாய் நடந்தாலும் சரி, அது நமக்கு துன்பத்தை விளைவிக்க கூடியதாய் இருந்தாலும் சரி, அனுப்புவது கர்த்தர் தான். கர்த்தர் தம்முடைய கல் மழையை அனுப்புகிறார். துணிக்கைகளாக அனுப்புகிறார். சின்ன சின்ன துகள்களாக அனுப்புகிறாராம். கல் மழையை அனுப்புகிறார். கல்மழை என்பது வானத்திலிருந்து சிறிய கற்கள் மழையை போல கொட்டும். அதாவது இது எப்படி நடக்கும் என்றால், எரிமலை பகுதிகளில் எரிமலை வெடித்து அந்த எரிமலை இருக்கும் இடத்திற்கு தூரம் வரைக்கும் மேலே செல்லும். எரிமலை வெடிக்கும் போது அந்த மலைகளில் இருக்கிற கற்களும் எரிமலை குழம்பான லாவா, நெருப்பும் சேர்ந்து மேலே தூக்கி எறியப்படும். மேலே தூக்கி எறியப்பட்ட அந்த கற்கள் கீழே விழும்போது நேராக செங்குத்தாக விழாது. அது சுற்றிலும் சிதறவடிக்கப்பட்டு விழும். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட விழும், அந்த எரிமலையின் உயரத்தை பொறுத்து. அப்படி தூரத்தில் விழும்போது நமக்கு, நம் பார்வைக்கு அது வானத்திலிருந்து விழுவது போல தோன்றும். கீழிருந்து மேலே சென்றது நமக்கு தெரியாது. பக்கத்து ஊரில் கீழிருந்து மேலே ஒரு பந்தை தூக்கி போட்டால் இங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது. கீழே விழும்போது இங்க வந்து விழுந்தால் மேலிருந்து விழுந்தது என்று சொல்வோம். அது போல மேலிருந்து கீழே விழுவதாக தோன்றும். இதுதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கல்மழையை, அதாவது எரிமலையை வெடிக்க செய்து கல்மழையை உண்டாக்குவதும் கர்த்தரே, பனியை உண்டாக்குவதும் கர்த்தரே, மழையை உண்டாக்குவதும் கர்த்தரே. கர்த்தருடைய கட்டளையின்படியே எல்லாம் இயற்கை செயல்படுகிறது. இயற்கையின் அதிகாரி அவர், இயற்கையை ஆளுகை செய்கிறவர் அவர், இயற்கையை படைத்தவர் அவர். இயற்கை கர்த்தருக்கு கட்டுப்பட்டது. கர்த்தருடைய சொல் கேட்டுதான் இயற்கை நடக்கிறது. மனிதர்களை தவிர எல்லாம் நடக்கிறது. கர்த்தருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? கர்த்தருடைய குளிருக்கு முன்பாக, அவர் குளிரை கொடுத்தால் யாரால் நிற்க முடியும்? உறைந்து போவோம். கர்த்தர் தாம் கோபம் கொண்டால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை கொடுப்பார். அதிக குளிர், அதிக வெயில், இப்படியெல்லாம் வருவது கர்த்தருடைய கோபத்தின் விலை. அவரே அதை செய்கிறார். நாம் கர்த்தரை கோபம் ஊட்டி பாவம் செய்யும் பொழுது, அதிகமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உருக பண்ணுகிறார். மழையை உருக பண்ணுகிறார், பனியை உருக பண்ணுகிறார். கல் மழையை உண்டாக்குவதும் கர்த்தரே. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எரிமலைகளை வெடிக்க செய்கிறார். அதனால் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அண்டார்டிகா போன்ற இடங்களிலும் மற்ற இடங்களிலும் பனிமலைகள் இருக்கின்றன. கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் கட்டளை கொடுக்கும் பொழுது அதிக வெப்பத்தினால் அவைகள் உருகி ஓடுகின்றன. இப்படிப்பட்ட நிலை, அதிகமாய் உருகுகிற நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் செய்வது கர்த்தரே. கர்த்தருடைய கோபத்தின் விளைவு. மனிதர்களின் அக்கிரமம் பெருக பெருக இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் பூமிக்கு வரும். கர்த்தர் தமது காற்றை வீசும்படி செய்ய அது தண்ணீராய் ஓடும். அதாவது காற்றை வீசி பனிமலைகளை உருக பண்ண கர்த்தருடைய வார்த்தையால் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பனிமலைகள் உருகி ஓடும், தண்ணீர்கள் ஓடி வரும். அதாவது தண்ணீர் இல்லாத இடங்களிலும், மலைகளிலும், வனாந்திரங்களிலும் மழை தண்ணீர் வரும். கர்த்தரால் இது நடக்கும். அதாவது அண்டார்டிகா போன்ற மிகப்பெரிய பனிமலைகள் இருக்கிற இடங்கள், நீண்ட காலம் உறைந்திருக்கிற அவைகள் இப்பொழுது உருகி கொண்டிருக்கிறது. அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, கடல் நீர் மட்டம் அதிகமாகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய வார்த்தையினால் செய்யப்படுகிறது. யாக்கோபுக்கு கர்த்தர் வசனங்களை தருகிறார். இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் கர்த்தரே தருகிறார்.
இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தமது பிரமாணங்களையும் நியாயங்களையும் கொடுக்கிறார். கர்த்தர் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களை தருகிறார் என்று சொல்லும் பொழுது வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் சொல்லலாம். யாக்கோபு என்று சொல்லும் போது 12 கோத்திரத்தாரும், அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் குறிக்கும். இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் கொடுக்கிறார். இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது அதுவும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் என்றாலும், பிறப்பின்படி ஆபிரகாம் ஐயாவின் புத்திரர் இஸ்ரவேலர், யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் 12 கோத்திரத்தாரையும் குறிக்கும். மொத்தத்தில் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிற விசுவாசிக்க போகிறவர்களுக்கும் இது பொருந்தும். கர்த்தர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தான் இப்படி உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார், வசனத்தை தந்திருக்கிறார், நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், நீதி நியாயங்களை போதித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை, கர்த்தருடைய ஜனத்திற்கு மட்டுமே. கர்த்தருடைய வசனத்தை பெற்றவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் பெற்றவர்களே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தான், வேற ஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கவில்லை, வசனத்தை தரவில்லை. அவருடைய நியாயங்களை அவர்கள் அறியாமல் போகிறார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த வசனத்தில் ஒளிந்திருக்கிறது. அதாவது வேத வசனங்கள், பைபிள் நம் கைகளில் இருந்தும் வசனத்தை படிக்காமல் வாழ்கிறவர்கள் வேறே ஜாதியினர், புறஜாதியினர் என்று பொருள். கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், பரம்பரையாக ஞாயிறு ஆராதனைக்கு செல்லுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேறே ஜாதி உடையவர்கள். வேதம் அதை தான் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை அறிந்தவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வசனத்தை முழுமையாய் வேத புத்தகத்தை படிக்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். முழு வேதத்தையும் படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது கர்த்தருடைய வேத வசனங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்க வேண்டும். அப்படி நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நம் நினைவுகளில் பதிக்கப்படும் பொழுது அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம். அதை விட்டுவிட்டு வேதத்தை வைத்திருக்கிறேன், நான் ஒரு முறை கூட படித்ததில்லை என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியாது. கர்த்தருடைய ஜனம் என்று நாம சொல்லிக் கொள்ளலாம், கர்த்தர் சொல்ல மாட்டார். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்றால் வேத வசனத்தில் இருக்கிறது. வேத வசனம்தான் உடன்படிக்கை புத்தகமாய் இருக்கிறது. வேத வசனத்தை முழுமையாய் படிக்காதவர்கள் கர்த்தருடைய ஜனமே இல்லை. கர்த்தருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத புத்தகத்தை முழுமையாய் வாசித்து அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே, வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே கர்த்தருடைய ஜனம், கிறிஸ்தவர்கள். வேத வசனத்தை கை கொள்ளாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பது தெளிவான விளக்கமாயிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன், நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் கூடவே இருக்கிறார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். வேத புத்தகத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை வாசிப்போம், விசுவாசிப்போம், கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். சங்கீதம் 148 அதிகாரம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் என்றால் நாம் பொதுவாக அண்ணாந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிவது ஒரு வானம், அவ்வளவுதான். ஆனால் வேதத்தில் வானங்கள் என்று பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலையா நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். 3ஆம் வானம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் வானங்கள் என்று பல உள்ளன என்பது தெரிய வருகிறது. வானங்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பரிமாணத்தில் விளக்கப்படுகிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம் மட்டும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு காரியம் விளக்கமாக தெரிகிறது. கர்த்தர் தண்ணீரை படைப்பதற்கு, தண்ணீரை பிரிப்பதற்கு முன்பாக ஆகாய மண்டலத்தை உருவாக்கினார். அதில் சூரிய சந்திரனை வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வானம் என்று சொல்லப்படும் இடம், இந்த காலத்தில் நாம் புரியும்படியாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் ஸ்பேஸ் என்று சொல்லலாம். வானம் என்பது ஸ்பேஸை குறிக்கிறது.
அதில் சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கிறது. நட்சத்திர கூட்டங்கள், கிரகங்கள், மற்ற கோள்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது கேலக்சி, யூனிவர்ஸ் முழுவதும், அந்த யூனிவர்ஸ் இருக்கிற அந்த இடம் முழுவதையும் நாம் ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம். அதுதான் ஒரு வானம். அப்படி என்றால் பல வானங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் கவனித்து பார்க்கும்போது அது இந்த யூனிவர்ஸின் எல்லையையே நம்மால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. டெலஸ்கோப்பால் நாம் அதன் எல்லையை பார்க்க முடியவில்லை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அல்லது இன்னும் எத்தனை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. இன்னும் மனிதர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வானங்கள் என்று. அப்படி என்றால் பல வானங்கள் உண்டு. பரலோகம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அது ஒரு வானம். அதில் ஒரு வானமோ அல்லது பல வானங்கள் இணைந்திருக்கிறதோ தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நாம் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. விஞ்ஞானத்தின்படி வானவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனம் விரிவாகும், நம்முடைய எண்ணங்கள் தெளிவடையும். இப்படி வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும். அப்படி என்றால் அவைகள் பேசும். நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் வானத்தில் இருப்பவை பேசுகின்றன. சூரியன் முதற்கொண்டு எல்லாம் பேசுகின்றன. அதனால்தான் துதிக்க சொல்லி இங்கு ஐயா சொல்லி இருக்கிறார் தாவீதையா. எப்படி இது நடக்கும் என்றால் அவைகளுக்குள்ளும் ஆவி இருக்கிறது, அவைகள் கர்த்தரை துதிக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக இயற்கை என்றால் மனிதனை தவிர வேற எதுவும் பேசாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதி, அதாவது சங்கீதம் 148, 149, 150 இந்த 3 அதிகாரங்களும் இயற்கை கர்த்தரை துதிக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அவைகள் பேசும் சக்தி உண்டு, அவைகளுக்கு உணர்வு உண்டு, அவைகளை சிருஷ்டித்தவள் அறிந்து வைத்திருக்கின்றன என்ற காரியங்களும் இங்கு தெரிகிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தரை, அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இந்த இயற்கையையும் நம்மை சூழ்ந்திருக்கிற இயற்கையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி, சூரியன், நட்சத்திரங்கள், நிலா மற்றும் வானத்தில் இருக்கிற எல்லா வித கோள்கள், விண்மீன் துகள்கள், வால் நட்சத்திரங்கள் போன்ற எல்லா விஷயங்களும் காமர்ஸ் என்று சொல்வார்கள், மீட்டியோர்ஸ் என்று சொல்வார்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றன, கர்த்தரை அறிந்து வைத்திருக்கின்றன, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகின்றன. நாமும் கர்த்தரை துதிப்போம். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். உன்னதங்களில் கர்த்தர் இருக்கிறார். உன்னதங்கள் என்று சொல்லும் பொழுது, உன்னதம் என்றால் உயர்ந்த இடம் என்று பொருள். உயர்ந்த இடம் என்பது பரலோகத்தில் ஒரு உன்னதம் என்று இருக்கிறது. உயர்ந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் செய்யும் இடத்தில் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி என்றால் அங்கிருப்பவரை துதியுங்கள், அவரை துதித்து மகிழுங்கள். நாம் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த இடத்திற்கு செல்லலாம். பல தீர்க்கதரிசிகள் அப்படி சென்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மனிதர்கள் அங்கு போய் கர்த்தரை துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், பிதாவாகிய தேவனை பார்க்கவும் முடியும். கர்த்தருடைய தூதர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்கள் என்பவர்கள் யார்? பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கிற பூமியிலிருந்து சென்ற பரிசுத்தவான்கள், மோசே ஐயா, எலியா ஐயா போன்றவர்களும் தூதர்களாய் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் பூமிக்கு தூதராக வருகிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுரூப மலையில் மோசேயாவும் எலியாயாவும் வந்து சந்தித்தார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக பரிசுத்தவான்கள் பூமியில் வந்து மனிதர்களுடன் பேசுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுப்பதும் வழக்கமாய் இருக்கிறது. அன்று நடந்ததற்கு சாட்சி வேதாகமத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் ஐயா காலத்தில் தேவதூதர்கள் வந்து அவர்களிடம் பேசினார்கள். சோதம் குமாரா அழிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் ஆபிரகாம் ஐயாவை சந்தித்து பேசினார். இப்படி பல இடங்களில் யோசுவா ஐயா கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது மிகப்பெரிய வாளை ஏந்தினவராக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்த சேனாதிபதியாய் வந்து தரிசனம் தந்தார். இப்படி கர்த்தர் வருவார் என்பதும் தேவதூதர்கள் பூமிக்கு வருவார்கள் என்பதும் நிச்சயமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை துதியுங்கள். பரலோகத்தில் இருப்பவர்கள், பூமியில் இருப்பவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லோரும், கர்த்தருடைய தூதர்கள் எல்லோரும்
கர்த்தரை துதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பிறப்பித்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சேனைகள் யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சேனை என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்கள். இந்த பூமியில் இருந்து கொண்டு பொல்லாத சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சேனை என்றால் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பின்பற்றி இந்த பூமியில் வாழ்கிறவர்களே கர்த்தருடைய சேனைகள். அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி எதற்கு செலுத்துவோம்? பொதுவாக நன்றி செலுத்துகிறோம் என்றால் ஏதாவது ஒரு நன்மையை பெற்ற பொழுது கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அதிகாரம் முழுவதும் எல்லோரையும் நன்றி செலுத்த சொல்லி இருக்கிறது. ஆனால் கடைசியில் எதற்கு என்ற பதிலும் இருக்கிறது. சூரிய சந்திரரே கர்த்தரை துதிங்கள். சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்து. பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நட்சத்திரங்களும் நன்றி செலுத்துங்கள். கர்த்தருக்கு துதி செலுத்துங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்கள் நாம் பார்த்தோம், அதிகமான வானங்கள் இருக்கிறது என்று. எல்லா வானங்களே கர்த்தருடைய சிருஷ்டிப்பல்லவா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மை படைத்தவரை, இவை எல்லாவற்றையும் நம்மை படைத்தவர், வானங்கள், சூரியன், சந்திரன், நிற எல்லாவற்றையும், இயற்கையும் நம்மையும் இந்த பூமியில் இருப்பவைகளையும் படைத்தவர் கர்த்தர். நம்மை படைத்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வானாதி வானங்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். இந்த இடம் மேகத்தில் இருக்கிற நீர் துளிகளை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ஆகாய மண்டலத்தின் மேல் என்று சொல்லும் பொழுது இந்த யூனிவர்ஸுக்கு வெளியிலேயும் தண்ணீர் இருக்கிறது. வேதத்தின்படி ஆதியாகம சிருஷ்டிப்பின் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதபடி பார்க்கும் பொழுது வானத்தின், அதாவது யூனிவர்ஸுக்கு வெளியிலேயும் தண்ணீர் இருக்கிறது. அதை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர்கள் எல்லாம், கர்த்தர் படைத்த தண்ணீர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். நம்மை படைத்தவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கு பதில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் கட்டளையிட்டார், நாம் படைக்கப்பட்டோம். வானங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம், அனாதி வானங்கள் எல்லாம், தண்ணீர்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. அவர் படைத்தார், படைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மை படைத்தவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் இவைகளை, வானங்களையும் வானத்தில் உள்ளவைகளையும் தண்ணீர்களையும் நிலைத்திருக்கும்படி செய்தார். அவைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி, அவைகள் சீக்கிரமாய் அழிந்து போகாதபடி நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். அவைகளுக்கு மாறாத பிரமாணத்தையும் ஏற்படுத்தினார். சட்ட திட்டங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவைகளுக்கு சட்ட திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் சுழல வேண்டும், இந்த நேரத்தில் சுழல வேண்டும், இந்த மாதிரியான செயல்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்கிற சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்துதான் அவைகள் நடக்கிறது. அவைகள் தன்னை படைத்தவரை வணங்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியில் இருக்கிற கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள் இவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். மகா மச்சங்களே, மகா மச்சங்கள் என்பது தண்ணீரில் உள்ள மீன்கள், மீன் இனங்கள், நீந்துகிற உயிரினங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி துதித்து நன்றி செலுத்துங்கள். உங்களை படைத்தவர் கர்த்தர், உங்களை சிருஷ்டித்தவரை நீங்கள் துதித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, கடலை படைத்ததும் அவர்தான். நீங்கள் கடலில் வாழ்கிறீர்கள், உங்களை படைத்ததும், நீங்கள் இருக்கத்தக்க கடலை படைத்ததும் கர்த்தரே, அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அக்கினியே, கல் மழையே, மூடு பனியே, மழையே, கர்த்தரை துதியுங்கள். அக்கினி, நெருப்பானது கர்த்தரால் படைக்கப்பட்டது. அதனால் நெருப்பே, நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து. பனியே, நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து. உன்னை படைத்ததும் கர்த்தர் தான். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கர்த்தர் தான் படைத்திருக்கிறார் என்று. கல் மழையே, எரிமலை வெடிப்பினால் ஏற்படும் கல் மழையே, உன்னை படைத்ததும் கர்த்தர் தான். நீயும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. இதில் எதுவுமே, இயற்கையில் இருக்கிற எல்லாமே கர்த்தரால் படைக்கப்பட்டதுதான். வேறு யாரும் எதையும் படைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
உறைந்த மழையே கர்த்தரை. உறைந்த மழை என்றால் பனி, மலைகளில் இருக்கிற பனி மலையா இருக்கிற உறைந்த மழை என்றால் பனிக்கட்டி. அண்டார்டிகா பகுதிகளிலும் பெரிய மலைகளிலும் குளிர்ந்த இடங்களில் உறைந்த பனி இருக்கும் அல்லவா, பனி கட்டியாய் உறைந்திருக்கும் மலையே, அந்த மலைகளையே கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களை படைத்ததும் கர்த்தர் தான். மூடு பனியே, மூடு பனி வந்து பெய்து பனிக்காலங்களில் பூமியை மூடுகிறது. மூடு பனியே, உன்னை படைத்ததும் கர்த்தர் தான், நீ நன்றி செலுத்து கர்த்தருக்கு. அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து எப்பொழுது பெருங்காற்று அடிக்க வேண்டும், எந்த இடத்தில் அடிக்க வேண்டும், அந்த காற்று வர வேண்டும் என்பதை கர்த்தரே கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். புயல் காற்று, அந்த காற்றுகளை அனுப்புகிறதும் கர்த்தர் தான். ஏனென்றால் காற்று சில நேரங்களில் நல்ல மழையை கொண்டு வரும், சில நேரங்களில் பெரு வெள்ளத்தை கொண்டு வரும், சில நேரம் புழுதி காற்றையும், பெருங்காற்று வந்து அழிவையும் ஏற்படுத்தும். இவையெல்லாம் அனுப்புவது கர்த்தரே. நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் வரும்போது அவைகள் தீமையாய் நமக்கு வரும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் வரும். கர்த்தரே இவைகளை செய்கிறார். அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றே, கர்த்தரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்து. மலைகளே, மிகப்பெரிய மலைகள், பாறை நிறைந்த மலைகளே, சகல மேடுகளே, மேடு பள்ளங்களாயிருக்கும் சகல மேடுகள், மேடான இடங்களே, கனி தரும் மரங்களே, பழங்களை தரக்கூடிய மரங்களே, சகல கேதுருக்களே, வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்படும் கேதுரு மரங்கள், வீடு கட்டுவதற்கு, கதவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல மரங்கள், தேக்கு மரம் போன்ற மரம் அது. அந்த மரங்களே, கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களை படைத்ததும் கர்த்தர் தான். மலைகளை படைத்தது, மூடு பனியை படைத்தது, மேடுகளை படைத்தது, கேதுரு மரங்கள், கனி மரங்கள், இவைகளையெல்லாம் படைத்தது கர்த்தரே. நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சகல காட்டு மிருகங்களே, காட்டில் வாழும் மிருகங்கள், சிங்கம், புலி போன்ற பெரிய மிருகங்களிலிருந்து, யானையிலிருந்து பூனை வரைக்கும், சிறிய மிருகங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் படைத்தது கர்த்தரே. நாட்டில் வாழும் மிருகங்கள், ஆடு, மாடு, நாய், கழுதை போன்ற மிருகங்கள், ஒட்டகங்கள், இவைகள் எல்லாம், குதிரைகள், இவைகள் எல்லாம் படைத்ததும் கர்த்தரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஊரு பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, இறகுள்ள பறவைகள் என்றால் பறக்கிற பறவைகள், இறகுகள் இருப்பது, கோழி கூட பறவை இனம்தான். இப்படி பறக்கிற இறகுள்ளவைகளே, ஊரும் பிராணிகளே, பாம்பு, பல்லி போன்ற ஊரும் பிராணிகள், இவைகளை படைத்ததும் கர்த்தரே. உங்களை படைத்தவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், அவரை துதியுங்கள். பூமியில் உள்ள ராஜாக்களே, பூமியில் அரசாளுகை செய்கிற ராஜாக்களே, அந்த ராஜ்யங்களில் வாழும் சகல ஜனங்களே, கர்த்தரை துதியுங்கள், உங்களை படைத்ததும் கர்த்தரே, உங்களை சிருஷ்டித்து உருவாக்கியவரும் கர்த்தரே, அவரை துதியுங்கள். பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, பிரபுக்கள் என்று சொல்லும் பொழுது மினிஸ்டர் போன்ற பதவிகளில் இருப்பவர்கள், மிகப்பெரிய ஆளுகைகளில் இருக்கிறவர்கள், பெரிய பணக்காரர்களாய் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் உங்களை படைத்ததும் அவர்தான். பூமியில் உள்ள நியாயாதிபதிகளே, நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற நீதிபதிகள், கலெக்டர்கள் போன்ற நியாயம் விசாரிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தரை நியமித்திருக்கிறார். உங்களை படைத்ததும் கர்த்தர் தான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். வாலிபரே, வாலிப வயதில் இருப்பவர்கள், இளைஞர்களே, முதியவர்களே, வயதானவர்களே, கன்னிகைகளே, வளர்ந்த இளம் பெண்கள், திருமணமாகாத கன்னி பெண்களே, பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களை படைத்ததும் கர்த்தர் தான், அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவருக்கு துதி செலுத்துங்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க கடவர்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவர்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய பெயர் தான் உயர்ந்தது. அவருடைய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம், யெஷுவா என்னும் நாமம், யெகோவாகிய தேவன் என்னும் நாமமே உயர்ந்தது. அவருடைய நாமம் பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. கர்த்தருடைய நாமம், அவருடைய பெயரானது பூமிக்கும் வானத்திற்கும் மேலாக மிக மிக உயர்ந்தது. உயர்ந்த நாமம், அது வல்லமை மிகுந்த நாமம். அவருடைய பெயர் மிக மிக பெரியது. அவருடைய பெயரின் வல்லமை பெரியது. அவர் பெயர் சொன்னால் போதும்,
பொல்லாத ஆவிகள் நடுங்கும், சிதறி அடித்து ஓடும். தீமைகள் நம்மை விட்டு அகன்று போகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதங்கள் தரும், நோய்கள் குணமாகும், மன வேதனைகள் நீங்கும். அப்படிப்பட்ட அருமருந்து, உயர்ந்த நாமம், உயர்ந்த பெயர் இயேசு கிறிஸ்து என்னும் பெயர். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேலருக்கும் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். ஆம், தம்முடையவர்களுக்காக, கர்த்தரை நம்பி இருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை போன்றவர்களுக்காக கர்த்தர் ஒரு கொம்பை உண்டு பண்ணினார். தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தம்முடையவர்களுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறாராம். மிகப்பெரிய காரியம். கொம்பை உயர்த்திருக்கிறார் என்றால், ஒரு கொம்பு என்பது ஆளுகையை குறிக்கும். கர்த்தர் ஒரு பெரிய ஆளுகையை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய போகிறார். அதனால் நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரியவர், மிகவும் உயர்ந்தவர், நல்லவர். அவருக்கு நன்றியுடையவர்களாய் இருப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம், துதிப்போம், பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். அவர் நாமம் உயர்ந்தது. அவருடைய பெயரை சொல்லி சொல்லி மகிழ்வோம். அவரை துதித்து கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாடல்களை நாம் எழுதி பாட வேண்டும். கர்த்தரை துதித்து மகிழ்வோம். அவருக்கு பாடல் எழுதி பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், சந்தோஷப்படுவோம். கர்த்தருக்கு புது பாடல்களை நாம் எழுதுவோம். பரிசுத்தவான்களின் நடுவிலே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் நடுவிலே அவருடைய துதி விளங்குவதாக. அப்படி என்றால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தவான்களாகிறோம். நாம் அதிகமாய் துதிக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். கர்த்தரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் நம்மை நிரம்ப நிரம்ப நாம் பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்தவான்களின் சபை என்றால் அங்கு கர்த்தருக்கு துதி செலுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது உலக காரியங்களையும் சினிமா செய்திகளையும் பேசிக் கொண்டிருக்க கூடாது, மற்றவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தரை துதித்து பாட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடம் என்றால் அங்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் தியானிக்கப்பட வேண்டும், அல்லது கர்த்தருக்கு துதி செலுத்தப்பட வேண்டும். கர்த்தரை தியானிக்க வேண்டும். பரிசுத்தவான்களின் சபையிலே கர்த்தருடைய துதி விளங்கட்டும். நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். நாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழட்டும். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், எங்கிருக்கும் உலகெங்கும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாய் இருங்கள். சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். சீயோன் குமாரர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். சீயோன் குமாரர் கர்த்தரில் களி கூற கடவர்கள். கர்த்தரிடத்தில் களி கூர்ந்திருக்க வேண்டுமாம். அப்படி என்றால் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து வலியோ வேதனையோடு நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் இதை செய்ய சொல்லிவிட்டார், அதை செய்ய சொல்லிவிட்டார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை சந்தோஷமாக உற்சாகமாக செய்ய வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். நடுவில் ஒரு உறவில் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்பா எனக்கு இதை செய்திருக்கிறார், அப்பா எனக்கு அதை செய்திருக்கிறார் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு புரியாத ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலும், அது நமக்கு துன்பமாய் இருந்தாலும் கூட, கர்த்தர் ஏதோ நமக்கு நன்மை செய்ய போகிறார், அதற்கு தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானமாய் நடக்க வேண்டும். ஞானம் இருந்தால் நமக்கு இது புரிந்துவிடும். சில நேரங்களில் ஒரு துன்பத்தின் பாதையில் நடக்க விடுவார் கர்த்தர். அப்படி நாம் நடந்து போகும்போது, அப்படி நாம் அந்த துன்பத்தின் பாதையில் நடந்து செல்லும் பொழுது அதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய நல்ல காரியங்களை நடக்க வைக்க கர்த்தர் சித்தம் வைத்திருப்பார். அதை செய்வார். நாம் அதை பொறுத்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை செய்தாலும் நம் நன்மைக்காக தான் செய்வார். இதுவே கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தக்கூடிய காரியம். நாம் ஞானமாய் புரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமாய் இருக்கிறது. எதை செய்தாலும், அது இன்பமாயிருந்தாலும் துன்பமாயிருந்தாலும் அது நம் நன்மைக்கு. அதை மட்டும் புரிந்து வைத்து கொண்டால் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். கர்த்தர் ஏதோ நமக்கு புரியாமல் இருக்கலாம்.
இது எதற்கென்று தெரியாமல் இருக்கலாம், துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் ஏதோ காரியத்தை செய்ய நினைக்கிறார், அதற்காக இதை நமக்கு அனுமதித்திருக்கிறார். நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம் என்று சகித்துக் கொள்ள வேண்டும். இதுவே ஞானமான செயல். கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போன்ற காரியங்கள் இவைகள்தான். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது, துதித்து பாடும் பொழுது பாடலோடும் ஆடலோடும் கீத வாத்தியங்களோடும் கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனை பாட வேண்டும். கர்த்தருக்கு பாடல் பாடும் பொழுது ஆடல் இருக்க வேண்டும், பாடல் இருக்க வேண்டும், இசை கருவிகள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் வைத்து சந்தோஷமாய் கர்த்தரை பாடி நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தமக்கென்று அவர் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்கள் மேல் ஆசையாய் அன்பாய் கனிவாய் நடந்து கொள்கிறார். கர்த்தர் அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். அவர்களை நேசிக்கிறார். தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற தேவன் அவர். சாந்த குணமோடு இருக்கிறவர்கள், சாந்த குணத்தோடு இருக்கிறவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார், பாதுகாக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை பாதுகாத்து அவர்களை அலங்கரிக்கிறார் என்று சொல்லும்பொழுது உயர்த்துகிறார், உயர்த்தி வைக்கிறார், அவர்களை சந்தோஷமாய் வைக்கிறார், மிகவும் அக்கறையுடன் பாதுகாக்கிறார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூறுவார்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூறுவார்கள் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை என்றால் புகழ்ச்சி. கர்த்தர் புகழ்ச்சியை உண்டாக்க போகிறார். கர்த்தர் நமக்கு இப்பொழுது, இந்த செய்தியை கேட்கிற இப்பொழுது கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறார், நம்மை உயர்த்துகிறார், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது புகழ்ச்சியை உண்டாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து பலருடைய புகழ்ச்சியை பெற்று சந்தோஷம் அடைந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். தங்கள் படுக்கையில் கெம்பீரித்து பாடுவார்களாம், கெம்பீரிப்பார்களாம், சந்தோஷப்பட்டு குதித்து மகிழ்வார்களாம். அப்படிப்பட்ட நல்ல காரியம் நடக்க போகிறது. பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் புகழ்ச்சியை உண்டாக்க போகிறார். அவர்கள் சந்தோஷப்படும்படி வைக்கப் போகிறார். அவர்களை பெரியதாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு மகிமையை, புகழ்ச்சியை உண்டாக்கி அவர்களை களி கூர்ந்து மகிழும்படி செய்து ஜாதிகளின் மேல் நியாயம் தீர்க்க வைக்கிறார். மற்றவர்கள் புறஜாதியார் மேல் அவர்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். புறஜாதியாரை நியாயம் தீர்க்கவும் ஜாதிகளிடத்தில் பழி வாங்குவதற்கு கர்த்தர் பழி வாங்க வைக்கிறார். பரிசுத்தவான்கள் மூலம் ஜாதிகளிடத்தில், புறஜாதியாரிடத்தில் பழி வாங்க வைக்கிறார். தம்முடைய ஜனங்களை வைத்தே பழி வாங்குகிறார். ஜனங்களை தண்டிக்கிறார். அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கரை தண்டிக்கிறார். சங்கிலிகளால் கட்டவும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால், அதாவது விலங்கிடப்பட்டு சிறையிருப்புக்கு செல்லும்படியாக, காவலில் அடைக்கப்படும்படியாக செய்கிறார். துன்மார்க்கரின் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் காவலில் வைக்கும்படியாக பரிசுத்தவான்கள் மூலம் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். பரிசுத்தவான்கள் அவர்கள் கர்த்தரால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் எழுதப்படுகிறது. கர்த்தரால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்கள் மூலமாக புறஜாதியாரிடத்திற்கு வருகிறது. நியாய தீர்ப்பு என்பது துன்மார்க்கர் செய்த தவறுகளுக்கான தண்டனையாய் இருக்கிறது. அதை கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு கொடுக்கிறார். அப்படி நடப்பதற்கு அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, கர்த்தரை உயர்த்துகிற துதியை பரிசுத்தவான்கள் வாயில் கர்த்தர் வைக்கிறார். பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது புறஜாதியார்கள் தண்டிக்கப்படுவார்கள். ராஜாக்களும் மேன்மக்களும், புறஜாதியாரின் ராஜாக்களும் மேன்மக்களும் சிறையிருப்பில் போடப்படுவார்கள். துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். பரிசுத்தவான்கள் துதிக்கும் போது தீமை அழியும்
என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களின் வாயில் துதியையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையும் கர்த்தர் வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை அழிக்க பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்கள் வாயில் துதியை வைக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது வேத வசனத்தை வைக்கிறார். இதை அவர்கள் சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை சொல்லும் பொழுதும் கர்த்தரை துதித்து பாடும் பொழுதும் தீமை அழிக்கப்படுகிறது, துன்மார்க்கர் அழிக்கப்படுகிறார்கள், பாவிகளுக்கு தண்டனை உண்டாகும், நியாய தீர்ப்பு உண்டாகும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த மரியாதையானது பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் உடையதா இருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தம்முடைய பரிசுத்தவான்களை வைத்து அவர்கள் வாயில் துதியையும் வசனத்தையும் கொடுத்து துன்மார்க்கரை அழித்து போடுகிறார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனை துதியுங்கள். அவருக்கு மகிமை செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதியுங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து, எவ்வளவு பெரிய வானம், எப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியை என்று அதை பார்த்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகள், அவருடைய செயல்கள் இயற்கையில் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய செயல்கள் தான் இயற்கை. அந்த இயற்கையில் கர்த்தருடைய செயல்கள் வெளிப்படுகிறது. அதை பார்த்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கிரியைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. மாட்சிமை பொருந்திய அவருடைய மகிமைக்காக அவரை துதியுங்கள். கர்த்தருடைய வல்லமையுள்ள மிகப்பெரிய, சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பரிசுத்தமான ஆச்சரியபூர்வமான மிகப்பெரிய நல்ல கிரியைகளுக்காக, அவர் செய்த பெரிய காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த சிறப்பான மிகச்சிறந்த காரியங்கள், மிக பெரிய காரியங்கள், மிக நல்ல காரியங்கள், இப்படிப்பட்டவைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எக்கால தொனியோடே கர்த்தரை துதியுங்கள். எக்கால தொனி, எக்காலம் என்பது ட்ரம்பட்டை குறிக்கிறது. ட்ரம்பட் வாசித்து எக்கால தொனியை வாசிக்க செய்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எக்காலம் ஊதி கர்த்தரை துதிப்பது மிகவும் சிறந்தது. இங்கு தாவீதையா சொல்லியிருக்கிறார், அந்த காலத்தில் செய்யப்பட்டது. இப்பொழுதும் நாம் எக்காலம் ஊதி கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மிக சிறந்த காரியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தலில் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையின் போதும் எக்காலம் ஒலித்து கொண்டுதான், அந்த சத்தத்தோடு தான் கர்த்தர் வருவார். எக்கால துணி என்பது பரிசுத்தமானது. அது பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு காரியம், தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு. அது மிக சிறந்த காரியமாக இருக்கிறது. எக்காலம் ஊதி கர்த்தரை துதிப்பது மிக மிக சிறந்தது. கர்த்தருடைய வருகையின் போதும் அந்த சத்தத்தை தான் நாம் கேட்க போகிறோம். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். வீணையோடு, வீணை வாசித்து, சுரமண்டலம் இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். வீணை, வயலின், சுரமண்டலம் என்று சொல்லும் பொழுது அது நாதஸ்வரம் போன்ற காற்று கருவிகள், இதையெல்லாம் வாசித்து, புல்லாங்குழல் போன்று தெரிந்த இசைக்கருவிகளை எல்லாம் வாசித்து கர்த்தரை துதித்து சந்தோஷமாய் மகிழ்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரு வாசித்து கொண்டு, வீணை போல இருக்கும், நிமிர்த்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த தம்புருவை வாசித்து கொண்டு நடனத்தோடு நடனமாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். சிலர் நினைக்கலாம், கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நடனம் ஆடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் பலர் உண்டு. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கீத வாத்தியங்களோடும் எக்கால சத்தத்தோடும் துதித்து பாடி நடனமாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் சிறந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள். யாழ் வாசித்து கொண்டு, குழல் வாசித்து கொண்டு, புல்லாங்குழல் வாசித்து கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து கர்த்தருக்கு சந்தோஷமாய் மகிமை செலுத்துவோம்.
ஓசையுள்ள கைத்தாளங்களோடு நாம் பாட்டு பாடும்போது கையை தட்டி கொண்டே பாட்டு பாடுவோம் அல்லவா? அது கைத்தாளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பாட்டு பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு மிக சத்தமாக கையை தட்டி பாட்டு பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மூச்சு விடுகிற உயிரினங்கள் யாவும் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா. அதாவது உயிருள்ள எல்லா ஜீவன்களும், பேசக்கூடியவை, மூச்சு விடக்கூடிய எல்லா உயிரினங்களும் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரில் மகிழட்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவரே நம்மை சிருஷ்டித்தார். சகல சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்தவர் நம் கர்த்தர். சகலத்தையும் படைத்தவர் நம் ஆண்டவர், நம் தேவன். நம்முடைய பிதாவாகிய தேவனே சகலத்தையும் படைத்தவராய் இருக்கிறார். அப்படி இருக்க அவருக்கு நன்றி செலுத்த நாம் எல்லோரும் கூடி செலுத்துவோம், கூடி நன்றி செலுத்துவோம். சகல இயற்கையோடும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்றென்றும் நல்லவராயிருக்கிறார், நம்முடன் கூட இருக்கிறார். அவர் புகழ் என்றென்றும் வாழ்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.